அப்ப நான் உங்களுக்கு வேணாமாமா? எனக்கு என் மகன் பாரதி வேணும். எவ புருஷனோ எனக்கு வேண்டாம். அப்படி அவ புருஷனாதான் இருக்கணும்னா எனக்கு வேண்டவே வேண்டாம். என்ன டாக்டர் சார், உள்ள போனீங்க, போன வேகத்திலே திரும்பி வந்துட்டீங்க? உள்ள போய் எல்லாரையும் ஒரு ரவுண்ட் பார்த்தேன். அப்படியே ஒரு குட் நைட் சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன். அங்கேயே படுத்திருக்க வேண்டியதானே டாக்டர் சார்? அது எப்படி கண்ணம்மா, உன்னை இங்க வாசல்ல விட்டு நான் எப்படி அங்க தங்க முடியும்? எனக்கு இது பழக்கப்பட்ட இடம்தான். நான் தான் சொன்னேன்ல, போங்க ப்ளீஸ்ங்க, உள்ள போய் உங்க ரூம்ல படுங்க. அது எப்படி கண்ணம்மா, உன்னை வெளியே விட்டு எப்படி உள்ள படுக்க முடியும்? கவலைப்படாத, இந்த போராட்டம் கண்டிப்பா வெல்லும். சீக்கிரமா உள்ள போறோம். ஓகே? டேய், இந்த நேரத்துல எங்கடா போற? இரு பாரதி, ஒரு சின்ன வேலை இருக்கு, வந்துடுறேன். டேய், இந்த நேரத்துல உனக்கு என்ன வேலை? சார் எங்க போறீங்க? நம்ம என்ன கூட வரட்டுமா? டேய், சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காத. வரேன் வரேன். கல்யாணம் மாப்பிள்ளைய லட்சணமா அடக்க ஒடுக்குமாரு, சரியா? ஏதோ டென்ஷன்ல போறான், இல்லனா கொஞ்சமா மரியாதை கொடுப்பான். நான் ஒன்னு சொன்னா அதை தட்டாம செய்வீங்களா டாக்டர் சார்? என்ன? நீங்க உள்ள போய் படுங்க. இந்த கொசுக்கடியில கட்டில், மெத்த, போர்வை, தலையணை எதுவும் இல்லாம படுக்கணும்னு உங்களுக்கு என்ன விதியா? எனக்கு பழகின விதி இது. அதை எனக்கும் பழகி கொடுக்கணும்ன்றதா இன்றைய விதி. வெறும் தரையில எப்படி தூங்குறதுன்னு எனக்கு கிளாஸ் எடு. நீங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்றேன். ப்ளீஸ் உள்ள போய் படுங்க, போங்க. தனியா எப்படி தூங்க கண்ணுமா? பயமா இருக்காது உனக்கு? புது இடம் வேற. இருக்காது. என்ன பாதுகாக்கிற பாரதி சார் உள்ள இருக்காருன்ற நம்பிக்கையோட நான் தூங்குவேன். இந்தடா. டேய், அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா? அட யாரா புடிங்க. அட புடிங்க. பாத்து, இது ஒன்றும் அம்மாவோட பெட்ஷீட்டு பாயத்தலை காணிலாம் இல்ல, நானே காசு கொடுத்து வாங்கினது. பேசாம போத்திக்கிட்டு தூங்க, சரியா? பாரதி, கது சும்மா தான் சாத்தி வச்சிருக்கேன். 2 பேரும் உள்ள வருதுன்னா வாங்க. அம்மா கேட்டா நான் என்னோட கெஸ்ட்னு சொல்லிக்கிறேன். ஓகே, பாய். குட் நைட். பாய். ஓகே, தலகாணி ரெடி, பெட்ஷீட்டுகள் ரெடி, பாய்கள் கூட ரெடி. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு இடத்துல, இப்படி ஒரு அட்மாஸ்பியர்ல எந்த புருஷனும் முதலிரவு கொண்டாடி இருக்கவே மாட்டான். ஐ அம் சோ லக்கி. நீ என்ன நினைக்கிற? நம்மள வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நைட் உங்களுக்கு சிச்சுவேஷனே பேடா இருக்கு. சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? ஃபர்ஸ்ட் நைட் இல்லைன்னு சொல்றேன். வாட்? இந்த எல்லா சீரியல்லையும் எந்த ஒரு ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம சீரியலுமா? நமக்கும் ஃபர்ஸ்ட் நைட் கிடையாதா? சரி, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கோம்?
இப்ப நாம பாக பிரிவினை பண்ண போறோம். அப்படின்னா அந்த பக்கம் நான், ஆ, இந்த பக்கம் நீங்க. ம். ம். கண்ணம்மா, இன்னைக்கு முதலிரவுன்றதுனால நம்ம ஒன்னா படுத்துக்கலாம். ஆனா என்ன நம்பு. நீங்க ரொம்ப டர்ட்டியா பேசுறீங்க. இல்ல, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கும். கண்ணம்மா, போர்வை எடுங்க. என்ன கண்ணம்மா. யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. குட் நைட். ஏய், என்ன பாதுகாக்கிற பாரதி சார் உள்ள இருக்காருன்ற நம்பிக்கையோட நான் தூங்குவேன். சௌந்தர்யா, அவங்கள வேணா உள்ள கூப்பிடலாமா? இல்லம்மா, பாவம். வாங்க ஏய் பாரதி, பாவம். வாங்க. குட் மார்னிங். எவ்வளவு நேரமா இங்க உட்காந்துருக்க? சத்தமா பேசாதீங்க, உள்ள இருக்கிறவங்க முழிச்சுக்க போறாங்க. அடப்ப. சரி, எவ்வளவு நேரமா இருக்க அது சொல்லு. நீங்க தூங்குனதுல இருந்து. ராத்திரி அப்ப தூங்கவே இல்லையா? ராத்திரி உங்களை 10-15 பேர் கிட்னாப் பண்ண பார்த்தாங்க. ஏய், அப்புறம் நான் அவங்கள விரட்டி விட்டுலான்னு தான் பார்த்தேன். ஆனா அவங்க கேட்கவே இல்லை. மறுபடியும் உங்களை அட்டாக் பண்ணவே பார்த்தாங்க. கொய்யின்னு அவங்க வந்ததை பார்த்து எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு கண்ணம்மா? வயலன்ஸ் வேண்டான்னு தான் நினைச்சேன். நீங்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. அவங்க உங்க தூக்கத்தை கழிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். அதான் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டேன். அட்டி பாவி, எத்தனை பேரு? 1,00,000 பேர் வந்தாலும் நான் ரெடியா தான் இருக்கேன். ஒரு 50-60 பேர் அப்படியே உங்களை தூக்கிட்டு பறந்து போயிருப்பாங்க.
கண்ணம்மா ஒரு கொசு அடிச்சத இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவியா? நீ இவ்ளோ பேசுவியா? ஆ, எனக்கே தெரியல. இந்த காலை நேரம் இங்க உட்காந்து பேசுறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஆ, பொழுது விடிஞ்சிருச்சு, எல்லாரும் முடிச்சுக்க போறாங்க. எங்க வீட்ல எல்லாருக்கும் 8 மணிக்கு தான் விடியும். அதுக்குள்ள நம்ம தாராளமா ரொமான்ஸ் பண்ணலாம். ரொமான்ஸா? ம். வைகரை பொழுது அங்க பாருமா, காதலுக்கு ஏத்த நேரம். ஷோ, சி, பட்ட பகல்ல வெட்ட வழியில போங்க டாக்டர் சார். ஆமா, பின்பக்கம் ஒரு தொடப்பம் இருந்துச்சு பார்த்தேன். பக்கெட்ல தண்ணி எடுத்து வாச தெளிச்சு சூப்பரா ஒரு கோலம் போட போறேன். காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டாதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கும். கோலம்லாம் அப்புறம் வந்து சர்வன்ட் மெய்ட் போட்டுப்பாங்க. ஆமா, அவங்க பேர் என்ன? சிவகாமி அம்மா. இனிமே சிவகாமி அம்மானே சொல்லுங்க. சர்வன்ட் மெய்ட்னா என்னமோ மாதிரி இருக்கு. நானே ஒரு இடத்துல சர்வன்ட் மெய்டா இருந்தவ தான். சரி கண்ணம்மா, சிவகாமி அம்மா வந்து கோலம் போடுவாங்க. இப்ப நம்ம அப்படியே காலார நடந்து போய் அந்த முனக்கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாமா? மோனக்கடையிலையா? ஆ. டீயா? ஆ, ஆ. அப்படியே பேசிட்டு ஜாலியா. ம். ஏய், இதுக்கு ஒரு நல்ல பாட்டு கூட இருக்கு. ஆ. பருவமே புதிய பாடல் பாடு இளமையின். போலாமா? ம், போலாம். எஸ், கம். இந்த கண்ணம்மா இப்படி கல்யாணம் முடிச்சிட்டு போவா? இப்படி வீட்டு வேலையெல்லாம் ஏன் தலையில விழுகுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூட்டி தள்ளமுன்னா நாக்கு தள்ளுது. இன்னும் சமைக்கணும், துவைக்கணும். அப்பப்பா, நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சே. சார் இதான் வீடா? யோ, இங்க என்னையா பண்றீங்க? யோ, சொல்றேல கேக்கல? இங்க என்னையா பண்றீங்க? வீட்டை விட்டு வெளில போங்கயா. ஏ கணபதி, அஞ்சலி, இங்க ஓடி வாங்களே. இங்க வந்து இந்த அநியாயத்தை பாருங்களே. ஃப்ரண்டேஜ் மட்டும் 1/4 கிரவுண்ட் இருக்கு சார். அப்படியா? அதே அளவு தான் பின்னாடியும் இருக்கு. ஓ, மொத்தம் 2.25 கிரவுண்டு. சரி. வீட்டில் ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. சார், அதெல்லாம் 1 மந்த் நோட்டீஸ் கொடுத்து அனுப்பிடலாம் சார். ஓ, மேடம் தாராளமா கொடுத்த வீடு தானே சார். அப்படியா? அவங்க என்ன முதல் போட்டு வாங்கியிருக்காங்க. ம். யோ, என்னையா பேசிட்டு இருக்கீங்க? இது எங்க வீடு, சொன்னா காது கேட்காது. என்னடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா, இந்த வீட்டை வேலை பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. துரத்தி விடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கங்க, இல்ல 1 மாசம் எடுத்துக்கங்க. 1 மாசத்துக்குள்ள காலி பண்ணிடணும். யார் வீட்ல இருந்து யார வந்து காலி பண்ண சொல்ற? என்னைய நினைச்சிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணிரு. அம்மா, இவ்வளவு மரியாதை நடந்துக்க சொல்லி எங்களுக்கு ஒன்றும் உத்தரவிடல, சரிங்களா? ஒருத்த விட சொன்னாங்க, நாங்க காலி பண்ண சொல்றோம். ஹலோ மிஸ்டர், இக்கட சூடு. என்ன சவுண்டு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதோ இங்க நிக்கிறாங்களே, இவங்க யாருன்னு தெரியுமா? சௌந்தர்யா குரூப் ஆஃப் கம்பெனி, சௌந்தர்யாவோட சம்பந்தி. இதோ நிக்குதே இந்த பச்சைக்கிளி, அவங்களுக்கு மருமகளாக போற பொண்ணு. இந்த பொண்ணோட அழகுக்கு தானமா கொடுத்த வீடியா இது. இப்ப புரியுதா உனக்கு? அதெல்லாம் பழைய கதை சார். அந்த கல்யாணம் கேன்சல் ஆகி போச்சு. அதனால கொடுத்ததையெல்லாம் திருப்பி வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க சௌந்தர்யா அம்மா. இத வந்திருக்காருல, இவர் தான் இந்த வீட்டை வாங்க போறாரு. பதினஞ்சு நாள் டைம் கொடுக்க சொன்னாங்க. நாங்க உங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுக்குறோம்.
வீடு, காரு, பணம் இதெல்லாம் திரும்ப வாங்குறது என்ன இருந்தாலும் நாகரிகம் இல்லதான். ஆனாலும் என் புள்ள வாழ்க்கை நல்லா அமையலன்னா நான் நாகரிகம்லாம் பார்க்க மாட்டேன். இங்க பாருப்பா, திடீர்னு அப்படியெல்லாம் காலி பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் நாங்க எங்க சம்பந்திய மட்டும் பேசிக்கிறோம். 5 நிமிஷத்துல எல்லாரும் வீட்டை விட்டு காலி பண்ணிடணும். அக்கா, இந்த நேரத்துல நாம இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இவங்களை விட்டுரு, நம்ம சம்பந்தி அம்மா கிட்ட பேசிக்குவோம். எல்லாம் அந்த கண்ணம்மானால வந்தது. ஒரே நாள்ல என்ன நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டு அவ மாளிகையில குடியேறிட்டா. அஞ்சலி, கொஞ்சம் பதட்டப்படாம இரு. நாம இந்த வீட்டை தக்க வைக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு பாப்போம். சௌந்தர்யா அம்மா கோபத்தை சரி பண்ணவே முடியாது. இனி அந்த வீட்டுக்கு நான் மருமகள ஆகவே முடியாது. அஞ்சலி, போலமாமா அந்த போனை கொடு. ஒரே நாள்ல வாழ்க்கை தலைகீழ புரட்டி போட்டா என்ன பண்றதா? கொஞ்சம் பக்குவமா நிதானமா பேசுடி. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதடி. ஹலோ அண்ணி, நான் பாக்கியலட்சுமி பேசுறேன். எந்த பாக்யலட்சுமி? அஞ்சலியோட அம்மா, உங்க சம்மந்தி. வாய மூடு. அது முடிஞ்சு போன கதை. அண்ணி, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அண்ணி. முதல்ல அண்ணின்னு சொல்றது நிப்பாட்றியா? மரியாதையா மேடம்னு சொல்லு. இந்த உறவு கொண்டாடுற தகுதியெல்லாம் நீ இழந்துட்ட. சரிங்க மேடம், சரிங்க மேடம், நான் அப்படியே பேசுறேன். என்ன சொல்லு? இல்ல, மேடம் அனுப்பி வச்சதா 4-5 பேர் இங்க வந்திருக்காங்க. மேடம் வீட்டை விற்க போறதா சொல்றாங்க. வீட்டை காலி பண்ண சொல்றாங்க மேடம். ஆமா, ராசி இல்லாத எதையும் நான் வச்சுக்கிறது இல்ல, பழிச்சு கட்டிடுவேன். உறவா இருந்தாலும் சரி, உடமையா இருந்தாலும் சரி, இந்த சௌந்தர்யாவுக்கு பிடிக்கலன்னா அத நான் தலை முழுகிடுவேன். அண்ணி மேடம், திடீர்னு எங்களை துரத்தி விட்டா நாங்க எங்க போவோம்? உங்களை அண்டி வாழ்ற எங்களுக்கு வேற போக்கடம் இல்ல மேடம். அது என்னோட பிரச்சனை இல்ல மேடம். அந்த கண்ணம்மா பண்ண தப்புக்கு எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, கல்யாணத்தையும் நிறுத்திட்டீங்க. இப்ப வீட்டையும் காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போவோம் மேடம்? எனக்கு புலம்புனா பிடிக்காது மேடம். உங்க சொத்து கணக்கு பாக்குறப்போ இந்த வீடு உங்களுக்கு ஒரு தூசிக்கு சமம். பெருந்தன்மையா இந்த வீட்டுல எங்களை இருக்க அனுமதிங்க மேடம். நாங்க உங்க பேரை சொல்லி சௌந்தர்யா இல்லைன்ற பேர்ல இந்த வீடு இருக்கட்டும். உங்கள மாதிரி தரம் கெட்டவங்கெல்லாம் என் பேர்ல இருக்கிற வீட்ல கூட இனி இருக்க கூடாது. தானம் கொடுக்க கூட தகுதி இல்லாத ஆளுங்க நீங்க. உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட பேசுறதையே நான் தகுதி குறைச்சல்னு நினைக்கிறேன். முதல்ல போனை வை. நீ வீட்டை காலி பண்ணிடு. நீங்களா போயிட்டா 4 பேருக்கு அது தெரியாம போயிடும். நானா அனுப்பி வைக்கிற நிலைமை வந்துச்சு, அது உங்களுக்கு பெரிய அவமானமா இருக்கும். என்னக்கா சொன்னாங்க? சொல்லு. போன்ல செருப்பால அடிச்சிட்டாங்கடா. காலி பண்ணலைன்னா மரியாதை கெட்டு போயிருமா. இது என்னடி ஒழுக்கங்கிட்ட செயலா இருக்கு? அதென்ன கொடுத்துட்டு பறிக்கிறது? சொல்லுங்க மேடம். அவங்க அழுது புலம்பி
ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. கருணையே காட்டாதீங்க. இல்ல மேடம், ஒரு மாசத்துல காலி பண்ண சொல்லியிருக்கிறோம். என்ன, ஒரு மாசமா? அவ்வளவு நாள் எதுக்கு? 10-15 நாள்ல அவங்கள காலி பண்ண சொல்லுங்க. இல்லனா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சி அவங்கள வெளியில துரத்துவேன்னு சொல்லுங்க. சரிங்க மேடம், சொல்லிடுறேன் மேடம். ம், சரி. சாரி மேடம், ஒரு மாசத்துல காலி பண்ண சொன்னதுக்கு சாரி மேடம். காலி பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்களா? இல்ல மேடம், 15 நாள்ல காலி பண்ணணுமா. இல்லைனா இல்லனா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு துரத்தி விடுங்கன்னு சொன்னாங்க.